நம்ம அடுத்து பார்க்க போகிறது மேன் இன் த மிடில் அட்டாக். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு அட்டாக் தான். ஐபி டேபிள்ஸ் யூஸ் பண்ணி போர்ட் 10,000க்கு மாற்ற சொல்லி நான் ரீடைரக்ட் பண்ணிட்டேன். நம்மளோட ஃபோட்டோஸ் இல்லை இமேஜஸை கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு ஒரு டூல் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். இப்போ இது வரைக்கும் கேப்சர் ஆனதை நான் இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏதாவது ஒரு டேட்டா என்கிரிப்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த டேட்டாவை நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஹாய் சைசன்ஸ், வெல்கம் டு சிஹெச் சீரிஸ் எபிசோட் 10. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்னிஃபிங். ஸோ ஸ்னிஃபிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்கில் வயர் டேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு பேரும் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு டெலிஃபோனில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நடுவில் எப்படி ஒருத்தங்க ஒரு கிராஸ் கனெக்ஷன் கொடுத்து ஒட்டு கேட்பாங்களோ அந்த மாதிரி ரெண்டு கம்யூனிகேஷன் நடக்கும்போது நடுவில் நெட்வொர்க் லெவலில் அந்த பாக்கெட்ஸை டேப் பண்ணி பார்க்கறது தான் ஸ்னிஃபிங். Send Sagan to pick up the stuff. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இதுக்கு நம்ம பாப்புலரா இருக்கிற ஒயர் ஷார்க் மாதிரி நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுல நெட்வொர்க்ல ஏதாவது ஒரு டேட்டா என்கிரிப்ட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா அந்த டேட்டாவை நம்மளால ரீட் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு டேட்டாவுமே பாத்தீங்கன்னா டேட்டா அட்ரஸ், டேட்டா இன் மோஷன், டேட்டா இன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு லெவல்லையுமே அது என்கிரிப்டடா இருந்தா மட்டும்தான் அது சேஃப். அதனாலதான் நீங்க வெப்சைட்ல யூஸ் பண்ணும்போது HTTPS அப்படிங்கிற ஒரு SSL கனெக்ஷன் யூஸ் பண்றோம். இது இல்லாம கன்வென்ஷனலா இருக்கிற HTTP மூலமா உங்க டேட்டாவை நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒயர் ஷார்க் மாதிரியான டூல் இருந்து ஈஸியா உங்களால அதுல இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ண முடியும். சோ இது எந்த லேயர்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர்ல தான். டேட்டா லிங்க் லேயர்லயே ஒரு டேட்டா காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு அப்படின்னா பாக்கி எல்லா லேயர்லயுமே அது காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இதுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னிஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல் தான். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் பேஸ்டா இருக்கலாம் இல்லைன்னா சாஃப்ட்வேர் பேஸ்டா இருக்கலாம். இது வந்து நெட்வொர்க்ல இருக்கிற பாக்கெட்ஸை எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணாம அப்படியே ஒரு காப்பி பண்ணி நமக்கு கொடுத்துரும். நம்ம அதுல இருந்து நமக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஆக்டிவ் ஸ்னிஃபிங், பாசிவ் ஸ்னிஃபிங் அப்படின்னு ரெண்டு வகையான இருக்கு. இதுல ஆக்டிவ் ஸ்னிஃபிங் அப்படிங்கிறது ARP பாக்கெட்ஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டு கேம், அதாவது கண்டென்ட் அட்ரஸபிள் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கேம் வந்து ஸ்விட்ச்ல இருக்கிற ஒரு டேபிள்ஸ். இது மூலமா தான் ARP வந்து பர்టిక్యులர் MAC அட்ரஸ்க்கு போகும். இந்த இடத்தை இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஆக்டிவ் ஸ்னிஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம பாசிவ் ஸ்னிஃபிங் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, டைரக்டா இன்வால்வ் ஆகாம இன்டைரக்டா ஜஸ்ட் ஹப்ல இருந்து வர டிராபிக்கை கேப்சர் பண்ணி லிசன் பண்றது பாசிவ் ஸ்னிஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ARPங்கிறது அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நெட்வொர்க்ல ஒரு சிம்பிளான மெசேஜ் அனுப்பிச்சிடும். இந்த மெசேஜ் மூலமா தான் ஒரு பர்టిక్యులர் மிஷினோட இல்ல பர்టిక్యులர் ஈத்தர் கார்டோட MAC அட்ரஸ்க்கு என்ன IP அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். இதை வச்சு தான் நெட்வொர்க்ல இருந்து வர கம்யூனிகேஷன்ல IP அட்ரஸ்ல இருந்து MAC அட்ரஸ் ரிசால்வ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ARP-யை ஸ்பூஃப் பண்ண முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ARP-யோட யூசேஜ் என்னன்றது தெரியும். இந்த இடத்துல ARP-யை ஸ்பூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் IP-க்கு வர மெசேஜை அதுக்கு ரிலவெண்டா இருக்கிற MAC அட்ரஸ்க்கு போகாம அட்டாக்கர் ட்வீக் பண்ணி அவங்களோட சிஸ்டம்க்கு வர மாதிரி ஸ்பூஃப் பண்றது தான் ARP ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதே மாதிரி DNS ஸ்பூஃபிங் அப்படிங்கிறது இன்னொரு டெக்னிக். சோ DNSனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டொமைன் நேம் சிஸ்டம் ஆர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த DNSல பாத்தீங்கன்னா ஒரு ஐபிக்கும் கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஒரு ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் இருக்கும். அதுதான் ரிசால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு FQDNக்கு ஈக்குவலா இருக்கிற IP அட்ரஸ்க்கு பதில் அட்டாக்கர் அவங்களோட IP அட்ரஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அந்த ஐபிக்கு போயிடும். இதை வந்து DNS ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மேன் இன் த மிடில் அட்டாக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு HDFC நெட் பேங்கிங் அப்படின்னு ஒரு சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கும் அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் நடுவில் வந்துட்டு இவங்க அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்க என்டர் பண்ற டீடைல்லாம் அவங்க திருடிடுவாங்க. இது மூலமா உங்க பர்சனல் டேட்டா, ஆக்சஸ் டீடைல்ஸ், கிரெடிட் கார்டு நம்பர் இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களால ஹேக் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த ஸ்னிஃபிங்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்போதுமே HTTPS இருக்கிற வெப்சைட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. HTTP இருக்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணாதீங்க. சார்ட்டா சொல்றேன், சார்பா கேட்டுங்க. எப்போதுமே HTTPS இருக்கிற வெப்சைட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. HTTP இருக்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்க நெட்வொர்க்ல ஹப்போ யூஸ் பண்ண வேணாம், ஸ்விட்ச் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் FTP வருதோ அந்த இடத்துல SFTP, அதாவது செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் யூஸ் பண்ணுங்க. வயர்லெஸ் டிராஃபிக்ல WPA இல்ல WPAT அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான என்கிரிப்ஷன் இருக்கிற ஒரு புரோட்டோகால் யூஸ் பண்ணுங்க. ஸோ இங்க ஸ்னிஃபிங்க்கு பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம ப்ராக்டிகலா ஒரு டெமோல பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம காலி லினக்ஸ் பாக்ஸ்ல லாகின் பண்ணிக்கலாம். இதோட ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்ல ஒயர் ஷார்க் இருக்கணும், அதே மாதிரி ARP ஸ்பூஃப் இருக்கணும், IP டேபிள்ஸ் இருக்கணும், SSL ஸ்ட்ரிப் இருக்கணும். ஸோ இது மூலமா தான் நம்ம பண்ண போறோம். இதுல ஒயர் ஷார்க் அப்படிங்கிறது தான் பாப்புலரா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு ஸ்னிஃபிங் டூல். ARP ஸ்பூஃப் அப்படிங்கிறது ARP-யை ஸ்பூஃப் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான டூல் தான். அதே மாதிரி SSL ஸ்ட்ரிப் அப்படின்னு இருக்கு. SSL ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HTTPSல வர நம்மளோட கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே HTTP-ல அப்படியே ஒரு லுக் அலைக்கா கிரியேட் பண்ணி சென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் SSL ஸ்ட்ரிப் அப்படிங்கிற டூல். அதே மாதிரி IP டேபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். இது இன்பில்ட்டாவே லினக்ஸ்ல இருக்கும். இதை வச்சு நம்மளால ஃபயர்வால் ரூல்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ IP டேபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரூட் யூஸராக இருக்கணும்.
root user லாகின் பண்ணியாச்சு. ஸோ echo 1 ஸோ இப்போ நம்ம ஐபி ஃபார்வர்டிங் எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்ததுக்கப்புறம் பாக்கெட் ஃபார்வர்டிங் எனேபிள் ஆயிடுச்சு நம்ம சிஸ்டமில். அதுக்கு அடுத்து ஐபி டேபிள்ஸ், ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி டேபிள்ஸ் யூஸ் பண்ணி போர்ட் 80ல் வர வெப் டிராஃபிக் எல்லாத்தையுமே போர்ட் 10,000க்கு மாற்ற சொல்லி நான் ரீடைரக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து எஸ்எஸ்எல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணலாம். எஸ்எஸ்எல் ஸ்ட்ரிப் இதில் இன்ஸ்டால் ஆகாமல் இருக்குது, நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே இன்ஸ்டால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. நான் எஸ் கொடுத்தோன்னே அதுவே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நம்ம ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் என்னென்னு பார்த்துப்போம். 56.1. இப்போ நம்ம ஒயர் ஷார்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர் ஷார்க் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒயர் ஷார்க் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே வந்துடும். ஸோ இதுதான் ஒயர் ஷார்க்கோட இன்டர்ஃபேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ ஒயர் ஷார்க் பற்றி உங்களுக்கு எல்லா யூசேஜ் வேணும்னா இங்கே யூசர் கைட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், ஹெல்ப்பில். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒயர் ஷார்க்கோட யூசேஜ் என்னென்ன கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடுமே இதில் வந்துடும். ஸோ இதை வச்சே உங்களால் ஒயர் ஷார்க் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு பேசிக் டெமோ காமிக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஈத்தர்நெட் 0ல் இருக்கிற பேக்கெட்டை மட்டும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இங்கே நான் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு alteromutual.com. ஸோ இங்கே போய் நம்ம சைன்இன் கொடுத்து பார்ப்போம். டெஸ்ட் லாகின் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் இங்கே நம்ம போய் ஒயர் ஷார்க்கில் என்ன கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் கேப்சர் ஆனதை நான் இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணி பார்ப்போம். HTTP request method post. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்த யூசர் ஐடி டெஸ்ட், பாஸ்வேர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறத என்னால் இங்கே கேப்சர் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் ஷார்க் யூஸ் பண்ணி HTTPயில் இருக்கிற ஒரு பிளைன் டெக்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட், என்கிரிப்ட் ஆகாமல் இருக்கிற ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் பார்த்தீங்க. இதேமாரி நம்ம நெட்வொர்க் பேக்கெட்ஸ் மூலமாக நம்மளோட ஃபோட்டோஸ் இல்லை இமேஜஸை கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு ஒரு டூல் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். ஸோ இதுக்கு நமக்கு தேவைப்படுற டூல் வந்து DriftNet அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வேணுங்கிறதுக்கு DriftNet. இதில் சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா சாஃப்ட்வேர் இல்லை இன்ஸ்டால் பண்ணுமான்னு அதுவே கேட்குது. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம DriftNet கொடுக்குறோம். ஸோ என்னோட லோக்கல் அடாப்டருக்கு இதை கொடுத்துட்டேன். ஸோ இங்கே செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் DriftNet-i Ethernet 0 அதாவது உங்கள் லோக்கல் இதை கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டாக்கர் மிஷின், விக்டிம் மிஷின்லேருந்து நீங்கள் எந்த யூஆர்எல் ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னாலும்
அந்த இமேஜ் இங்கே வரும். நான் இங்கே செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இதை நான் காட்டலை, பட் நம்ம டெலகிராம் சேனலில் இதோட டீட்டெயில்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்டாட் அப்படிங்கிற டூல் தான். ஸோ இந்த டார்க் ஸ்டாட் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபிசிக்கல் லேயரில் என்னென்ன கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்க் ஸ்டாட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்டாட் -B அப்படிங்கிறப்போ நம்மளோட பைண்ட் லோக்கல் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டோம். நம்மளோட எந்த ஈத்தர்நெட் கார்டு என்ன போர்ட்டில் ரன் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்மளோட ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக் ரீலோட ஆன் கொடுத்துட்டோம் அப்படின்னா லைவ் டிராஃபிக் இங்கே கேப்சர் ஆகும். google.com அப்படின்னு சொல்லி இங்கே பிங் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன் காமிக்குதா. ஸோ இங்கே போயிட்டு ஹோஸ்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஹோஸ்ட் இருக்குது, என்னென்ன கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் எந்த ஐபி அட்ரஸ் பார்க்கணுமோ இந்த நம்மளோட மிஷின் இல்லாமல் வேறு எந்த மிஷினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மேன் இன் த மிடில் அட்டாக். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு அட்டாக். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்தீங்கன்னா MITMF அப்படிங்கிற ஒரு டூல் தான். ஸோ இது வந்து மேன் இன் த மிடில் அட்டாக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு GitHubலேருந்து அந்த லிங்க் எடுத்தாச்சு. ஸோ இந்த டூலோட டாக்குமெண்டேஷன் இதுக்கு மேலே நான் இந்த வீடியோவில் போடலை, பட் நம்ம டெலகிராம் சேனலில் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போடுறேன். இதை கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வச்சு தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் பேஜோ லிங்க்டின் பேஜையோ அதே மாதிரி ஒரு லுக்கலைக் பேஜ் கிரியேட் பண்ணி சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் நடுவில் நீங்கள் ஒரு அட்டாக்கரா நம்ம கிளைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுற ஆக்சுவல் பேஜுக்கு பதில் நீங்கள் லுக்கலைக்காக கிரியேட் பண்ண இந்த பேஜை அமைச்சு நம்மளால அந்த இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்னிஃபிங்காக யூஸ் பண்ணுறதா. இதில் ஒயர் ஷார்க் தான் ரொம்ப பாப்புலரா நிறைய பேர் பேசிட்டு இருப்பீங்க. ஸோ ஒயர் ஷார்க்ல இருக்கிற ஹெல்ப் அண்ட் டுட்டோரியல் நீங்க பாருங்க. ஒயர் ஷார்க் பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், தனியாக ஒரு டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன்.